பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் ரொம்பவே அலும்பு பண்ணிகிட்டு இருக்காங்க தங்கமயிலோட அம்மா. இந்த மாதிரி தங்கமயில் வந்து இந்த வீட்டை முறுத்த மருமகா, அவன் ரூமில் மட்டும் ஏசி ஒழுங்காக வரமாட்டுக்கு வைக்க மாட்டுக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இல்லை சம்மந்தி அதை பார்க்க சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, இந்த வீட்டில் மூத்த பையன் சரவணன், அவன் பொண்டாடி தான் நீங்கள் நல்ல மரியாதை கொடுக்கணும். மற்ற ரூமில் எல்லாமே வந்து ஏசி நல்லா வருது அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் வந்து பேங்க்கு போனீங்கன்னா வீட்டில் இருந்தேன், அவன் வீட்டில் இருக்கும்போது மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமேன்னு சொல்லிட்டு ஏசி போட சொன்னேன். ஏசி போட்டால் ஏசியே வரலை. அப்போ ஏசி வரலங்கும்போது மற்ற ரூம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். நானும் தங்கமயிலும் எல்லா ரூம்லேயும் பார்த்தோம். பார்க்கும்போது எல்லா ரூம்லேயுமே நல்ல ஏசி வருது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில் அம்மாட்ட சொல்கிறாங்க, சரி சரி சம்மந்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மீனா வந்துட்டு சென்னைக்கு போகிறாங்க, அந்த ரூமில் இன்றைக்கி அவங்கள வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க சம்மந்தி, மூத்த பையன் மூத்த மருமகா நல்லா கவனிங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது வீட்டில் ஓடி ஓடி அவள் வேலை செய்கிறா. இப்படி ஒரு மருமக கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான் சம்மந்தி, அவள் வந்தப்புறம் எனக்கு ஒரு வேலையும் இல்லை, ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கான். கிச்சனை நானே பார்த்துக்கிறேன் தான், நீங்கள் அந்த பக்கமே வராண்டான்னு சொல்லிட்டான். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் வந்து அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தமோ, அதனால் நானே பார்த்துக்கிறேம்மா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்வோம்மா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேறான் அப்படிங்கிறாங்க. இல்லை, என் மக வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பா வைப்பா, அதனால் வந்து அப்படி தான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் சொல்கிறாங்க, அம்மா இதெல்லாம் வேண்டாம், நாங்கள் நம்ம வீட்டில் நான் ஏசியிலே படுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் விடக்கூடாது, இந்த வீட்டில் எல்லா ரூம்லேயும் ஏசி இருக்குது. ஏன்னா உன் புருஷன் உழைச்ச சம்பளத்தை ஃபுல்லும் வந்து உங்கள் மாமியார் வீட்டில் தான் கொடுக்கான். அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு சூப்பராக செய்யணும்ல, நாளைக்கு ஒன்றுமில்லாமல் நீங்கள் கேட்டீங்கன்னா எனக்கு தாண்டி கஷ்டம் அப்படிங்கிறாங்க. உடனே என்னது அவங்க சொல்கிறாங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதானே ஏசி ரூம் தான் வந்து உங்களுக்கு செந்தில் ரூம் தந்துட்டேனே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டியன் சொல்கிறாரு, சம்மந்தி நீங்கள் கூட ஒரு நாள் இருந்து போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, நான் வந்து எதுக்கு தங்கினேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து விருந்துக்கு அப்படியே கூப்பிட்டு போயிடலாம் மயிலையும் மாப்பிள்ளையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி, அதுவும் நல்லது தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க தங்கமயில் ரூமில் வந்து அவங்க அம்மா தங்குறாங்க. அப்போ சம்மந்தி, உங்களுக்கு அங்கே ஏசியும் சரியாக வராது அப்படி இப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, புது புருஷன் புது மாப்பிள்ளையும் புது பொண்ணும் நல்லா இருந்தால் சரி தான், நான் வந்து தங்கமயில் ஏற்கனவே இருந்து ரூமில் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சௌரியமாக பெட்டில் தூங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் நைட்டுக்காக நினச்சி பார்க்காங்க. நல்ல வேலை நம்ம போனால் கடங்காரன் தான் நம்மளை தேடி வந்திருப்பான், உரியாக இருந்திருக்கும், ஒரு நாள் இங்கே நிம்மதியாக இருக்கும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலோட அப்பா ஃபோன் அடிக்கார். என்னம்மா நீ என்ன அங்கேயே தங்கிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை, தங்கமயில் வீட்டுக்கு வந்தேன், தங்கமயில் எப்படி வாழுதான் நம்ம பார்க்கணும்லாங்க, அதாங்க இருக்குது, ராஜா வாழ்க்கை வாழுதா, எல்லாரையுமே கவர் பண்ணி கையில் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. எல்லாமே நீ சொல்லி கொடுத்தது தானே அம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நம்ம சொன்னாலும் அவன் செய்யணும்ல, ஏன்னா என்ன கொஞ்சம் பயந்த சுபாவம் அவன்கிட்ட இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது, இந்த வீட்டிலே எல்லாத்தையும் கையில் எடுக்கணும், அப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அந்த நகை விஷயத்தில் ரொம்ப பயந்துட்டா அப்படிங்கிறாங்க. என்ன நகை விஷயம் தெரிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. அது எப்படி தெரியும், அவங்க லாக்கரில் கொண்டு வச்சுட்டாங்க, முன்னாடி இதை அடை வச்சு ஏதோ சொத்து வாங்கணும் வைக்கணும்னு பேசியிருப்பாங்க போல். யார் நம்ம பொண்ணு நகையை அடை வச்சா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம பொண்ணு நகை என்ன தங்க நகையாக அடை வச்சு என்ன செய்ய முடியும், அவங்க லாக்கரில் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு பேச்சும் எழுந்துச்சான். அதனால் தங்கமயில் ரொம்பவே பயந்துட்டு இருந்தா. அதனால் நான் வந்துட்டேன், எப்படியும் விருந்துக்கு வர சொல்லியிருந்தோம்ல, சரி நான் அதை உட்காந்து கூப்பிட்டு வந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. நல்ல வேளை நீ எங்கே போனேன், கடங்கார 2 பேர் வீட்டில் வந்து படா கொடுத்தனா, அப்போ நீ பண விஷயமாக தான் பணம் புரட்ட தான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படியே சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. வேறு வழி தெரியல, வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டுருக்கணும் தான், நீ இருந்தால் சமாளிப்ப, எனக்கு ஏதாவது ஒரு 2 சவுண்டு விடுவோ போயிடுவானுங்க, நான் இருக்கிறதுனால வந்து ஒன்றும் செய்ய முடியல வைக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் வந்து பேசாமல் ஆம்பளையாக பிறந்திருக்கலாம், நீங்கள் ஆம்பளையாக பிறந்து ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க எனக்கு அப்படிங்கிறாங்க. 2 பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கேன், இதுவும் பிரயோஜனம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அதுக்கு மட்டும்தான் நீங்கள் லாய்க்கு, வேறு எதுக்குமே லாய்க்கு இல்லை. உங்களை நம்பி நான் எத்தனை பவுன் நகை போட்டு வந்தேன், அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டாரு வச்சுட்டாரு, ஒரு தொழிலும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை. சரி அதை பேசி இப்போ என்ன போகுது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், சரி நான் ஏசி போட்டு தூங்குறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஏசி ரூமில் தூங்குறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், தங்கமயிலுக்குள்ள ரூமில் நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அப்போ புருஷன் முன்னாடி அவங்க சந்தோஷமாக இருக்க முடியாத அளவு பண்ணாத அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த மீனா வந்து மெட்ராஸுக்கு போயிட்டான் புருஷனோட, என்னாச்சு பிரித்து கூட்டி போயிட்டாளா அப்படிங்கிறாங்க. பிரிச்சுலாம் கூட்டி போகல, கிரிச்சியும் கூட்டி போடலை, அவள் வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம், ஏதோ ட்ரைனிங் போட்டிருக்காங்களாம், அதான் புருஷனுக்கு முன்னாடி அங்கே அனுப்பியிருக்காங்க. தங்கமயிலும் அவன் புருஷனும் கூட இன்றைக்கி படம் பார்த்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம தான் செய்ய வேண்டியிருக்கு, அவங்க எல்லாருமே மிஷின் வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க, கேட்டு கேட்டு தான் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் தங்கமயில் எல்லாரையும் கையில் வச்சுருக்கா, ஆனாலும் இன்னும் கையில் கொஞ்சம் எடுத்து எல்லாம் வர சொல்ல பார்க்குற மாதிரி பண்ணணும். அதுபோக அவங்க மாமியார் கையில் இருக்கக்கூடிய அந்த சாவி
பீரோ சாவியெல்லாம் வாங்குற மாதிரி அனைத்து பொறுப்பையும் பார்த்தா தான் வரவு செலவு கையிலுக்கு வந்தால் தான் நம்ம கடனெல்லாம் அடைக்க முடியும். அதுபோக வந்து இப்படியே வந்து ஒரு வருமானம் இல்லாமல் உட்காந்தா சரி வராது. நம்ம மருமகன் வேற உழைச்சி கொண்டு அந்த பாண்டியன் கையில் தான் கொடுக்காங்க. அந்த பாண்டியன் அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு வியாபாரத்துக்கு போடுவார் போலுக்கு. மாப்பிள்ளை வந்து தினம் 50 ரூபா என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போகிறாரு, சின்ன பிள்ளை மாதிரி. பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ அங்கே தானே இருக்க, அதுக்குள்ளே வழியை பூரா பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எல்லாமே ஒழுங்கு பண்ணி விட்ருவேன். நான் என்ன சாதாரண ஆளா? ஒரு நகையுமே போடாமல் தங்க நகை போட்ட மாதிரி கவரிங்கை போட்டு கட்டியும் கொடுத்துட்டேன். இப்படி இருக்கும்போது வந்து இதை செய்து எனக்கு பெரிய விஷயமா அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு அது பெரிய விஷயம் கிடையாது, நீ பண்ணிவிடுன்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. தங்கமயில் அம்மாட்ட தங்கமயில் அப்பா இப்படியா பேசிகிட்டு இருக்கும்போது தங்கமயிலம்மா அப்படின்னு கதவை தட்டுறாங்க. யாரோ வராங்க, என்னென்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு. என்னம்மா அப்படிங்கிறாங்க. தூங்கிட்டீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. அது பால் சாப்பிட்டு தூங்குமா அப்படிங்கிறாங்க. உடனே பால் எப்படி நைட் எனக்கு என்னடி பால் மாப்பிள்ளை கொடுத்தானே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த வீட்டில் எல்லோரும் தூங்குறதுக்கு முன்னாடி பால் சாப்பிட்டு தான்மா தூங்குவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் ராஜ வாழ்க்கை வாழ்கிற, அம்மா உனக்கு எப்படி வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திருக்கேன் பார்த்தியா? முதல்ல எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னால் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, உண்மையிலே நீங்கள் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திருக்கீங்க. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். என் மாப்பிள்ளைக்கு ஒரு கெட்ட பழக்கம் இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. அதனாடி வளைச்சி போட்டேன், இல்லைன்னா ஏன் போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம லட்சணம் தெரிஞ்சு ஒருத்தனா ஓடனா வச்சான், இந்த வேலை நிப்பாட்டிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. அம்மா யாரும் கேட்டுறாமா அப்படிங்கிற. அதுவும் சரி தான், பெரிய மாப்பிள்ளை கூட சந்தோஷமாக தூங்கு சரியா, இன்றைக்கி தானே உங்களுக்கு முதலிரவு அப்படிங்கிறாங்க. உடனே சிரிச்சுட்டு ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே முதலிரவு நடக்கு. இந்த சூழ்நிலையில் காலையிலேயே சந்தோஷமாக இருந்தாலா இல்லையான்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அவங்க அம்மா. மல்லிகைப்பூலாம் கசங்கி ரொம்பவே சந்தோஷமாக வெளில வராங்க ரூம் போட்டு. உடனே என்ன தங்கமயில் மாப்பிள்ளை சந்தோஷமாக இருந்தாரா அப்படின்னு கேட்காங்க. போம்மா இதெல்லாம் கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லி வைக்கப்படுறாங்க. சரி ரைட்டு சந்தோஷமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் பேரனோ பேத்தியோ பெற்று குடிடி, அப்படி பெற்று கொடுத்தா தான் இந்த பாண்டிய வீட்டு சொத்து வந்து நம்மளுக்கும் பங்கு வரும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நீ தண்ணி மூத்த பிள்ளையை சுமக்கணும். அப்படி சுமக்கும் போது வந்து உங்கள் பேரனுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு நான் கேட்போம்ல, அவன் செய்யும் போது என் பேரனுக்கு அது செய்தேன் இது செய்தேன்னு வாயை விடுவார், நான் அப்படியே உனக்கு அமைச்சு தந்துடுவோம்ல அப்படிங்கிறாங்க. அம்மா நீ சூப்பர் ஆளுமா, நீ பயங்கரமான ஆளுமா அப்படிங்கிறாங்க. நான் பயங்கரமாக இல்லைன்னா உங்கள் அப்பா வேலைக்கே போகாமல் உங்களெல்லாம் பெற்று வளர்க்க முடியுமா? அந்த வீடை சொந்த வீடை விற்காமையே நான் வச்சுக்கிட்டு உருட்டியும் பிரட்டியும் பண்ணிகிட்டு இருக்கேனே. என்ன இந்த வாரம் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் இல்லை, உங்கள் அப்பா நான் நம்பினேன் தொழில் பண்ணி ஜெயிச்சிடான்னு சொல்லிட்டு. கடைசியில் தான் உங்கள் அப்பா ஒரு ஷாப்பில் வாங்கி தெரிஞ்சிச்சு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா சரிம்மா மற்ற கதையெல்லாம் பேச வேண்டாம், வாமா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. காலைல என்ன பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே பூரி ரெடி பண்ணியிருக்கோம்மா அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமனார் சாப்பிட்டாரா அப்படிங்கிறாங்க. இன்னும் தாம்மா அப்படிங்கிறாங்க. முதல்ல உங்கள் மாமனை ஐஸ் வச்சு சாப்பிட சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உங்கள் அம்மா இருக்காங்களா விருந்தாள், அவங்க தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி நான் என்ன விருந்தாள், நீங்கள் தான் முதல்ல சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க. மாமா இந்த வீட்டிலே நீங்கள் தான் வந்து பெரிய ஆள், அது போய் எங்கள் அம்மாவோட நீங்கள் வந்து வயசுலேயும் மூத்த ஆள், அனுபவத்துலேயும் மூத்த ஆள், நீங்கள் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் தங்கமயில், உங்கள் அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம தான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா நீங்கள் சாப்பிடுங்க, அவங்களும் சேர்ந்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பாடு வைக்காங்க. பாத்தியா கோமதி எவ்வளோ பண்பான பிள்ளை நம்மளுக்கு மருமகளாக கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மா வந்தால் கூட அவங்க அம்மாவை சாப்பிட வைக்காமல் நம்மளை சாப்பிட்றீங்களான்னு கேட்கா. இப்பேற்பட்ட மருமகம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமா சம்மந்தி, நாங்கள் இப்படி ஒரு பொண்ணு வந்து ஒரு நல்ல பையனை பார்த்தா கட்டி வைக்கணும்னு நினச்சோம், அதே மாதிரி தான் அவங்க மாப்பிள்ளை அமைஞ்சிக்கிட்டு, மாப்பிள்ளை ஒரு அப்புறாணி, அவங்க அப்பா அம்மா ஒரு நல்ல ஆட்கள் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சிரிக்கிறாங்க. இங்கே வஞ்ச புகழ்ச்சி அணியில் பாண்டியன் சொத்தை அடிக்கிறதுக்கு, பாண்டியனுடைய பணத்தை அடிக்கிறதுக்கு இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் பாண்டியனும் சிரிச்சிட்ருக்காரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அது அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. தங்கமயில் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே சம்மந்தி ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க. சாப்பிட்டு பேச வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சம்மந்தி தப்பான செய்யாதீங்க, இது ஒரு முக்கியமான ஃபோனு அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ 2 கடங்காரன் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்னும் 2 நாளில் பணத்தை கொடுத்துருன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. கொடுத்துடலாம் நீங்கள் ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. 2 நாளில் பணம் வந்துடும் சரியா, என் பொண்டாட்டி பணம் பரட்ட தான் போயிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அப்பாட்ட கடங்காரங்க சொல்கிறாங்க. உங்கள் வீட்டம்மா தானே 2 நாளில் கொடுத்துருவீங்கன்னா, இதே மாதிரி பல வருஷமாக சொல்லியாச்சு, எனக்கு இன்றைக்கி பணம் வந்தாகணும், இல்லைன்னா அந்த வீடு உங்கள் பேரில் சொந்த வீடு தானே இருக்குது, இந்த வீடை எழுதி வைங்க எங்கள் பேத்துக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அது வாய்ப்பு இல்லை, வீடு என் வீட்டம்மா பேரில் இருக்குது, ஏன்னா எதனால் எங்கள் வீட்டம்மா தான் செய்ய முடியும், உங்களுக்கு பணம் தானே தேவை, தற்சமயம் உங்களுக்கு பணம் வரும், நீங்கள் போய்ட்டுருங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து 2 நாளில் பணம் வரலையோ அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிரும், அதுபோக இந்த வீட்டை நான் வந்து வேறு மாதிரி லைன் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் என் பொண்டாட்டி வந்தவரை பேசிக்கிடுங்க சரிங்களா,
என்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் அவங்ககிட்ட பேசினாலும் ஃபைனலாக போகுதா? ஆக போகிறது கிடையாது. என் பொண்டாட்டி வச்சது தான் வரிசை. அதனால் என் பொண்டாட்டி வந்து பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. நீ ஆம்பளையாக இருந்தே வேஸ்ட்டியா அப்படிங்கிறாங்க. கரெக்டு சொல்லிட்டுல கிளம்பு, அட்டாக் பண்ணிட்டேன்னா கிளம்பிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் கிளம்பிடுறாரு. இதில் வேறு உனக்கு காமெடி வேறு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மறுபடியும் ஃபோன் அடிக்காங்க. என்னங்க பொசுக்கு பொசுக்கு நடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு தங்கமயில் அம்மா கேட்குறாங்க. ஏண்டி அவங்க அனுப்புறதுக்கு நான் படாத பாடுபட்டுருக்கேன், உனக்கு ஃபோன் அடிக்க கூட கூடாதா? அங்கே என்ன தான் செஞ்சிட்ருக்க? மாப்பிள்ளையும் பொண்ணையும் விருந்து கூப்பிட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. விருந்துக்கு மட்டும் கூப்பிட்டு வந்தால் நம்மளுடைய கஷ்டமாக நீங்கிருமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அது இப்போ கடன்காரங்க 2 பேரும் வந்துட்டு போனாங்கன்னு சொல்கிறீங்க, தற்சமயத்துக்கு நான் வாய் அடிக்கிறதுக்கு ஏதாவது வேணும்ல? சரி, நான் எப்படியாவது பணத்தை உருட்டி பிரட்டிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எப்படி பிரட்டுவ அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா புரட்டுறேன். சம்மந்திட்டு எதுவும் பணம் வேணால் நம்ம மதிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அது நம்மளுக்கு சரி வராது, அது வேறு மாதிரி நான் லைன் பண்ணி கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. வேறு மாதிரினா கொண்டு வந்த பிறகு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கையில் பாண்டியன் சொல்கிறாரு, நான் கடைக்கு போய்ட்டு வரேன் சம்மந்தி, நீங்கள் இருந்து சாயந்தரம் தான் நான் விருந்து கூட்டி போவீங்க, நீங்கள் விருந்து கூட்டி போகும்போது நான் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே செந்திலுக்கு ஃபோன் அடிக்கிறாரு பாண்டியன் பைக்கில் போகும்போதே. என்ன செந்தில், நான் ஒரு ஆள்கிட்ட பணம் வாங்க சொன்னோன்னே இப்போ என்கிட்டயா வச்சுட்டியா அப்படிங்கிறாங்க. அப்போ பணத்தை வாங்கிட்டேன், அந்த 2-3 பேர் நம்ம ஊர்லேருந்து கடை வச்சுருக்காங்க, அவங்க எப்படி எவருன்னு பார்க்கறதுக்காக போகணும்பா அப்படிங்கிறாங்க. சரி அதை மட்டும் போகணும்ல, நான் உனக்கு வேலை அதிகம் கொடுத்துட்டேன், ஏன்னா மீதி ஆட்கள் வந்து என்கிட்ட ஃபோனில் பேசிட்டாங்க, நீ வீணாக கூப்பிட்டு 4 இடத்த சுற்றிட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படிங்கிறாரு. என்னங்க உங்கள் அப்பா வந்து ஃப்ரீயாக விட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க நம்ம சென்னை வந்ததே 4 இடத்துக்கு போகுது தான், நீங்கள் என்னென்னா தொழில் விஷயமா அந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்கண்ணா, நான் சென்னைக்கு வந்ததே கிடையாது, நீ தான் வந்திருக்கேன். அது போக வேலை முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சிட்டேன். அது போக நீ ட்ரைனிங்கில் இருக்கும்போது நானும் ஒத்தியிலே ரூம்லேயே இருந்தால் கடுப்பாக இருக்குங்களா, அது அங்கங்கே போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்லா சமாளிக்கிறீங்க, உங்கள் வியாபார விஷயமாக தான் வந்திருக்கீங்க, பொண்டாட்டி கூட அந்த மாதிரிலாம் தெரில அப்படி இப்படின்னு இருக்காங்க. இல்லை மீனா, உன்னை ஃபுல்லும் பிஸி, உன் கூட தான் இருப்பேன், இன்னும் கூட 2 நாள் நம்ம இங்கே சுற்றுவோம் அப்படிங்கிறாங்க. கூட 2 நாள் நம்ம சுற்றினா அங்கிள் மாமா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாம், அப்பா வேலையை முடிச்சாச்சு, பணத்தை வாங்கியாச்சு, அப்பா அக்கௌண்ட்டில் போட்டுருவேன் சரியா? சொல்ல வேண்டிய தகவலெல்லாம் சொல்லியாச்சு. எனக்கு பதிலாக வந்து டெலிவரி பண்ண கதிரையும் அனுப்பிட்டேன். அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கதிரையும் அனுப்பிட்டேன். கதிருக்கு 2 நாள் காலேஜ் லீவு தானே, அதனால் அந்த வேலையை முடிச்சிடுவோம். ஏன்னா உள்ள சாமான் கொடுக்க வைக்க பழனி மாமாட்ட சொல்லிட்டேன். பழனி மாமாவும் குமரேசன் மாமாவும் கடையை பார்த்துப்பாங்க, கல்லாவை அப்பா பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. வேலை நடக்கும்போது அப்பா என்ன சொல்ல போகிறாங்க, கதிரே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. எங்கே கதிர் சொன்னால் கோபப்பட மாட்டாரா அப்படிங்கிறாங்க. கதிர் சொல்லுறது மாதிரி சொல்லிடுவான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நாளாகிறது. பாண்டியன் அவங்க வரலைன்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. இங்கே தங்கமயில் அம்மாவும் விருந்து கூட்டி போகாமல் வீட்டிலே இருக்காங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க, கோமதி நீ தானே விருந்து கூட்டி போகிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவங்க வந்து ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து கூட்டி போகிறாங்களாம், அவங்க விருந்துக்குன்னு கூப்பிட்றதுனால நல்ல நாள் இல்லையா, அதனால தான் தங்கியிருந்து அவங்க கூட்டி போகிறேன்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயில் அம்மா நம்ம பணம் பரட்டாமல் வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே பம்மிட்டு கிடக்காங்க. ஆனால் சமாளிக்கிறது நல்ல நாள் இல்லை, அதனால தான் விருந்து கூட்டி போகல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. தங்கமயில் சித்திக்கிட்டையும் சமாளிச்சிடுறாங்க, ஏதோ ஒரு வகையில் சமாளிச்சிடுறாங்க. இப்படியா இருக்குது. சரி ரைட்டு, அவங்க எத்தனை நாள் இங்கே நம்ம வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுக்கு ஃபோன் அடிக்காங்க. செந்தில் ஃபோனையும் எடுக்கலை. உடனே செந்தில் என்ன நினச்சிட்ருக்கான், 2 நாள் தான் சென்னையில் இருக்க சொன்னால் அவன் பாட்டில் ஃபோனே எடுக்க மாட்டேங்கான், கடை யார் பாப்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கதிர் வராரு. ஒரு கடையில் வேலை பார்க்குறவங்க கூட அவங்க குடும்பம் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. டேய், சம்மந்தமாக தானடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்க. சம்மந்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். செந்திலனா வந்து அவர் ஒய்ஃபோடு வந்து சென்னைக்கு போயிருக்காங்க, அங்கே நீங்கள் 2 நாள் வேலை கொடுத்துருக்கீங்க, அது சம்மந்தமாக சுற்றிருக்காங்க. சென்னைக்கு இவ்வளோ தூரம் போயிருக்காங்க, 4 இடத்துக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்களா, அதனால் அவர் 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. 2 நாள் வந்து நான் அவர் என்னென்ன வேலை செய்வாரோ அதே வேலையை நான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. செந்திலுக்கு கடை அனுபவம் இருக்குது, உனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. டெலிவரி பண்ணதுக்கு என்ன அனுபவம் வேணும், எங்கெங்கே வந்து கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க தானே, டெலிவரி தானே பண்ணணும், நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க கதிர் தான் கடைக்கு வரேன்னு சொல்கிறாமல் நீங்கள் ஏன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு, செந்தில் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்பா வந்து ஃப்ரீயாக பேசினா சொல்லுவான், ஸ்கூலுக்கு வேணும் நடத்துகிற மாதிரி நடத்தினா எப்படி செந்தில்னு சொல்லுவான், அதான் சொல்லலை, நான் தான் சொல்லிட்டோம்ல, நான் வரேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் மனசுக்குள்ளே பாண்டியன் நினைக்கிறாங்க, அண்ணனுக்கு தம்பி விட்டு கொடுக்க மாட்டேக்கான் பாரு, நம்ம மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு நான் பில்டப்பாக போகிறாரு. ஒழுங்காக வந்து டெலிவரி பண்ண சொல்லு கோமதி, என்ன அங்கே இங்கே வீட்டில் பண்ணது மாதிரி அடி குட்டி பண்ணிகிட்டு இருக்காம அப்படிங்காங்க. அம்மா நானும் இந்த கடைக்காரன்னு தான் மௌனாக பிறந்தேன், அதனால் கடை தொழில் எப்படின்னு எனக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் கரெக்டாக பார்த்துருவான், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நேராக கதிரும் கடைக்கு போகிறாரு. பொண்ணு கதிரசமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடைக்கு வந்திருக்கேப்பா அப்படிங்கிறாரு. ஆமாதாத்தா, செந்தில் நான் சென்னைக்கு போயிட்டாங்களா, அவன் வேலையை நான் பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே
பழனி சொல்கிறார், நாங்கள் எத்தனை வாட்டி கடைக்கு விட்ருமோ சும்மா இருந்தாலும் வரமாட்டேன், இப்போ வந்திருக்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு ஒரு வேலையாக சென்னைக்கு போயிருக்காருன்னு அவருக்காக வரணும்ல அப்படிங்கிறாங்க. அண்ணனுக்குன்னா வரேன், மாமாவுக்கோ தாத்தாவுக்கோ ஒரு பிரச்சனை வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. பிரச்சனைக்குன்னா வருவேன், கடைக்கு வந்தால் அப்போ ஏதாவது சொல்லுவாங்க, தான் மாமா வரல, தாத்தா இது நினைக்காதங்க அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை, அப்போ நாங்களும் சும்மா தான் கேட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வீட்டில் வந்துட்டு தங்கமயில் அம்மா வடக்கையும் தெற்கையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னம்மா ஒரு மாதிரிலாம் அந்த அப்படிங்க. ஒன்றும் இல்லடி, நீ எங்கேயும் வேலை இருக்கா அப்படிங்கிற. ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு போகலையா அப்படிங்கிறாங்க. கொண்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி கொண்டு போ அப்படிங்கிறாங்க. வீட்டில் யாருமே இல்லை. நல்ல வேலை, யாருமே வீட்டில் இல்லை. நம்ம சம்மந்தியிலேருந்து யாருமே வீட்டில் இல்லை. நம்ம சம்மந்தி தோட்டத்துக்கு போயிட்டாங்க. தங்கமயில் சாப்பாடு கொண்டு போயிட்டா. பாண்டியன் கடைக்கு போயிட்டார். இந்த கதிர் தான் வடக்கையும் தெற்கையும் சுற்றிட்டு இருந்தான், அவனும் கடைக்கு போயிட்டான். இந்த ராஜி காலேஜ் போயிட்டா. செந்திலும் மீனாவும் சென்னைக்கு போயிட்டாங்க. வீட்டில் யாரும் இல்லை. பழனியும் இல்லை, அரசியும் இல்லை, யாரும் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக மெயின் கதவை அடைக்காங்க. அடைச்சிட்டு எல்லா ரூமுக்குள்ளேயும் அப்படியே போகிறாங்க. போகும்போது அப்போ தான் அவங்களுக்கு யோசனை வருது, நம்மளுக்கு பணம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைகளே எல்லா பிள்ளைகளுமே நல்லா நகை போட்டு தான் வந்திருக்கு. நகை எப்படியும் பேங்கில் வச்சது போக மீதியை கையில் விசேஷத்துக்கு போடுறதுன்னு வச்சுருப்பாளுங்க. அது எப்படி வச்சுருக்காளுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ராஜ் ரூமுக்குள்ளே போகிறாங்க. ராஜ் ரூமில் வந்து சாவியை ஓரமாக வச்சுருக்குறாங்க. பீரோவை நான் பூட்டியிருக்கு. உடனே அந்த சாவி எடுத்து பீரோவை திறக்காங்க. திறந்து நகையை எடுக்காங்க. எடுத்தோடனே இவ்வளோ நகையை வச்சுருக்கா, அப்போ பேங்க் லாக்கர்லேயும் வச்சுருக்கான், அப்போ அந்த பிள்ளை நிறைய நகை வச்சுருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. உடனே சரி ரைட்டு நகையை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நகையை முந்தானியில் முடிஞ்சிடுறாங்க. முடிஞ்சிட்டு அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் அடிக்காங்க. ஏங்க பணம் ரெடி பண்ணிட்டேன், எப்போ கொடுக்கணும்னு சொல்லி கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, எப்படி ரெடி பண்ண அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேறு கதைங்க, ரெடி பண்ணியாச்சு, நம்ம பணம் தானே கொடுக்கணும், உங்களுக்கு பணம் கிடச்சா போதும்ல, அது எப்படி கிடச்சா என்ன அப்படிங்கிறாங்க. சம்மந்திட்டு எதுவும் கடை வாங்கலையே அப்படிங்கிறாங்க. கடை வாங்கினாதான் என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. தங்கமயில் வாழ்க்கை எதுவும் ஆயிடக்கூடாதாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஆகாது, அந்தளவு நான் பண்ண மாட்டேன், இவ்வளோ பிளான் பண்ணுறோம், அதுக்கு நான் பிளான் பண்ண மாட்டேன்னா ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு ராஜி ரூம் நைஸாக அது எப்படி சாவி எந்த இடத்துல இருந்துச்சோ அதே மாதிரி வச்சிடுறாங்க. வச்சுட்டு வெளில வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டில் எல்லாருமே அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னா சாயந்தரம் சம்மந்தி இன்றைக்கி தான் நாங்கள் நல்ல நாள் 5 to 6 நாங்கள் விருந்து கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன சரி கூப்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நேராக அவங்க சித்தி வீட்டில் கொண்டு விடுறாங்க. அங்கே விருந்து நடக்கு. உடனே தங்கமயில் கேட்குறாங்க, ஏம்மா கடங்காரங்க வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அது என்னம்மா செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. ஏன்டி அது சமாளிக்க அப்பா பணம் ரெடி பண்ணிட்டாரு, நீ கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோம். இவங்க சித்தி வீட்டில் விருந்து முடிச்சுட்டு நீங்கள் 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு போங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா எங்கள் வீடுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ கல்யாணம் முடிச்ச வீடு உன் வீடு, என் புருஷருக்கு வீடு தான் நான் விடுடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனோன்னா என்ன தங்கமயில் அம்மாட்ட தங்கமயில் அப்பா கேட்குறாரு, என்ன பணம் ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. ரெடி பண்ணிட்டேயாவா, பொருளே ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்க. என்ன பொருள் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த நகையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இது என்ன தங்கம்மா அப்படிங்க. அப்புறம் இது பித்தளையா, தங்கம்னா இது ஒரு 10 பவுன் இருக்காது அப்படிங்க. 10 பவுன் இருக்கும், இதை போய் ஒரு கடையில் வில்லுங்க, விற்றுட்டு அந்த கடைக்காரனை வர சொல்லி ஆளுக்கு பாதி கொடுங்க. இவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக கொடுத்துடாதீங்க. நீங்கள் கொடுக்கும் போதே கட்டன் நட்டுன்னு பேசி எங்களால் எவ்வளோ தர முடியும், பாதி அமௌண்ட்டு தான் தருவேன், அப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டு ஓகேன்னா சொன்னால் நான் பணம் தரேன், இல்லைன்னா தர முடியாதுன்னு சொல்லுங்கள், அதுக்கு அதை நான் பார்த்துக்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லதும் கேளுங்க, ஒரு கடையில் மட்டும் விற்றுட்டு வாங்க, எப்படின்னாலும் இந்த நகை வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும், என்ன நம்மளுக்கு ஒரு 4.5 லட்ச ரூபா கிடைச்சாலும் கையில் கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கடையில் போய் கொடுக்காங்க. அந்த கடைக்காரங்க பார்க்காங்க, இந்த மாடல் நம்மளாக செஞ்சு கொடுத்தோம் முத்துவேலு சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நகையை ரொம்பவே பார்க்குறாங்க. உடனே நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. எங்கள் நகையை கொண்டு வந்துருக்க யாருன்னு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்றாங்க. பணத்தை கொடுத்துட்டு நேராக ஃபோன் அடிக்காங்க சக்திகளுக்கு. இந்த மாதிரி உங்கள் நகை உங்களுக்கு நான் செஞ்சு தந்தேன் உங்கள் பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு, நீங்கள் சூப்பராக செஞ்சு தரேன்னு சொன்னீங்க, நான் நம்ம நகை கடையில் தான் பண்ணி தந்தோம், நம்ம நகை கடையில் வாங்கினது நம்ம நகை கடைக்கே வருது, அதை ஒரு ஆள் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க. வயசு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டிய வயசு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. நேராக முத்துவேல் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிருக்காரு. இங்கே தங்கமயிலோட அப்பா வந்து நகையை வச்ச பணத்தை கொண்டு அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. அவங்க நேராக கடங்காரனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. வர சொன்னோன்னே கடங்காரன் 2 பேர் வராங்க. உங்களை தான் பணம் புரட்ட போயிருக்காங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க, பணம் என்னாச்சு அப்படின்னு கேட்காங்க. உடனே தங்கமயில் அம்மா சொல்லுதாங்க, பணம் வாங்கினா வராதா, பணம் வரதான் செய்யும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், பல வருஷமாக உங்கள்கிட்ட வந்துகிட்ருக்கு, உங்களுக்கு பணம் கொடுத்து 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, ₹1 காசு நீங்கள் கண்ணில் கட்டினதில்லை, வட்டி முதல்ல எங்கேயோ போயிடுச்சு, நான் வட்டியும் கேட்கல ஒன்றும் கேட்கல, அசலையாவது கொடுங்கன்னு தான் கேட்குறேன், அதுவும் தர மாட்டேறீங்க, அசலையாவது கொஞ்சமாவது கொடுங்களான்னு கேட்டு பார்த்துட்டேன், அதுவும் தர மாட்டேறீங்க, நான் என்ன தான் செய்கிறது, நீங்கள் போகிற போக்க பார்த்தா நான் தான் ஏதாவது செஞ்சுக்கணும் உங்கள்கிட்ட தந்துட்டு அப்படி இப்படிங்கிறாங்க.
நீ அதெல்லாம் செய்ய வேண்டாம், உங்கள்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட 3 லட்சம் வாங்கியிருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட 4 லட்சம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், உங்கள் 2 பேருக்குமே ஒன்றுக்கு வாய் தான் தர முடியும். அப்படி தருதுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எம்மா நீ கால்வாசி தந்தாலும் போதும், தயவுசெய்து தந்துரு அப்படிங்கிறாங்க. கால்வாசி தந்தால் போதுமா அப்படிங்கிறாங்க. ஆகா பணம் ரெடி பண்ணி வச்சுருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் 3 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்துட்டு 1,50,000 ரூபா கொடுங்க, நான் வந்து 4 லட்ச ரூபா கொடுத்துருவேன், 2 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு ஆளுக்கு பாத்தியாக வாங்கிக்கிறாங்க. வாங்கினோன்னே எங்கே எவ்வளோ மீதி இருக்குது அப்படிங்கிறாங்க. 1,50,000 லட்ச ரூபா மீதி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இதை வாங்கினோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறாங்க. எப்பா நல்ல வேலை உங்களால் முடிஞ்சதையாவது வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் உங்கள் வீட்டு பக்கத்தில் வரமாட்டேன், நீங்களும் தயவுசெய்து பணம் கணக்கு வேணும்னு சொல்லி வந்துடாதங்க அப்படிங்கிறாங்க. நான் இன்னும் உங்கள்கிட்ட வரமாட்டேன், வேறு வாங்கினா வேறு ஆள்கிட்ட வாங்கிடுது அப்படிங்கிறாங்க. இந்த பணம் உண்மையிலே நீங்கள் எப்படி பரட்டினீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சக்திவேல் ரொம்பவே கோபம் வராரு. என்னண்ணே கூப்பிட்டீங்க, நான் வேறு ஒருத்தன் நம்ம வட்டிக்கு வாங்கினோம் பணம் தரல, அப்புறம் கடுப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைடா நம்ம வந்து ராஜிக்கு நகை வாங்கினோம்ல அப்படிங்க, அவளை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவளை பற்றி பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் பேசுகிறேன் அப்படிங்க. சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ராஜி கல்யாணத்துக்கு நம்ம நகை வாங்கினோம்ல, ஆமாம் அதான் எடுத்து ஓட்டாளா அப்படிங்கிறாங்க. இல்லை அதை எடுத்துகிட்டு ஓடிட்டா, அதுபோக வந்து நம்ம ராஜிக்கு வந்து அடிப்படும் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நகை வாங்கினோம்ல, ஆமாண்ணே எந்த நகை கடை மணிமாறன்ட்ட வாங்கினோம்ல, ஆமாம் அந்த கடையில் சொல்லி வாங்கினோம், அந்த நகை வந்து இப்போ எப்படி நகை கடைக்கு போச்சு அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, அது வீட்டில் தானே இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு 55 வயசு மதிப்புத்தக்க ஒரு ஆள் வந்து நகை கடையில் வந்து அந்த நகையை விற்றதாக சொல்கிறாங்க. அவரும் அந்த நேரத்தில் எதுவும் பிரச்சனை பண்ணால் பெரிய அளவில் வரும்னு சொல்லிட்டு அவர் நகையை வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு. அவருடைய ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க, எனக்கு டவுன்லோட் ஆகலை. இப்போ நேரில் போனால் தான் தெரியும், ஏன் வாட்ஸ்அப்பில் என்னென்னு தெரியல, டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு. அது போக யாருன்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே நம்ம வீட்டு நகை எப்படி அங்கே போச்சு அப்படி இப்படின்னு உங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. உடனே முத்துவேல் அவர் சக்திவேல் பையனை கூப்பிட்றாரு. டேய் இப்போ வீட்டுக்கு போகிறோம், நம்ம நகை எப்படி அந்த நகை கடைக்கு போச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறாங்க. பெரியவா நகை வந்து நம்ம நகை எங்கே எப்படி போயிருக்கோம், வச்சுருக்க வாய்ப்பே இல்லை, அவள் ராஜி தூக்கிட்டு போன நகையோட போனதாக இருக்கட்டும், மற்றபடி எப்படி அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே வீட்டுக்கு போய் முத்துவேல் கேட்குறாங்க, நகை என்னாச்சு, நம்ம நகை வந்து ஒரு நகை கடையில் அடவுக்கு போயிருக்கு, விற்க போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே என்ன அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நம்ம நகை எப்படிங்க போகும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை போயிருக்கு வச்சுருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. எந்த நகை அப்படிங்கிறாங்க. ராஜிக்கு வந்து இன்சில் போட்டு பண்ணோமா, நம்ம 2 பேருக்கு இன்சில் போட்டு ஒரு நகையை பண்ணோமா, அந்த நகை வந்து மறுபடியும் அதே கடைக்கு போயிருக்கு. அந்த நகை கடைக்கு விற்று ஒரு ஆள் போய் விற்றுருக்காரு, 55 வயசு ஒரு மதிப்புத்தக்க ஒரு ஆள் போய் வேட்டி சட்டையில் விற்றுருக்காரு. அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு, என் செல்லில் டவுன்லோட் ஆகலை. ஆனால் கிட்டத்தட்ட பார்க்கும்போது பாண்டிய மாதிரியே வயசில் உள்ள ஆள் தெரியுது, இந்த நகையை விற்றுருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜ்யம்மா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே என்னை மன்னிச்சிருங்க, அங்கே கல்யாணம் நடக்கும்போது ராஜி வருங்காலத்தோடு இருப்பாளான்னு சொல்லிட்டு நகையை நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. எப்போவுமே கோப்படாத முத்துவேல் வந்து டப்புன்னு கை நீட்டிருக்காரு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நம்மளை வேண்டான்ட்டு போனால் நம்ம நகையெல்லாம் கொண்டு போய் அந்த போய் வம்பாக்குனா, அதை பற்றி என்னாச்சோ ஏதாச்சும்னு தெரியல, இப்போ நீ இருக்கிற நகையை எடுத்து கொடுத்துருக்க, அந்த நகையும் கொண்டு இந்த பாண்டியன் தான் விற்றுருப்பான் போல அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே இதை சக்திவேல் கேட்டுருது. சக்திவேல் கடுப்பாகுது. ஏன்னா நம்ம நகை தான் அந்த பாண்டியன் தான் வச்சுருக்கானா, அதுக்கெலாம் எவ்வளோ திமிரு, நம்மளை வந்து ஆட்டை போட்டு வாழ நினைக்க, அவங்களாம் வெக்கமாக இல்லை, சி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க சக்திகளோட அம்மா. உன் மோவா ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டிருக்காள், ஒன்றுத்துக்கு இல்லாதவன், அவன் வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு பொம்பளை ஆட்களை வச்சு ஏமாற்றி வாங்கிட்டு இருக்கான், அவன் மனுஷனா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டே எதுடா தலையும் தெரியாமல் வாழும் தெரியாமல் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ராஜிக்கு செஞ்சு வச்ச நகையை வந்து மைனி வந்து கொடுத்தாங்களா மறுபடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாடா அப்படிங்கிறாங்க. நான் ஓமாடா ஏன் கொடுக்க விட்டீங்க, அந்த நகையை வந்து அந்த பாண்டியன் வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. அவன் விற்க மாட்டானடா, அவர் கோமதி மாப்பிள்ளை அப்படி ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ நினச்சிட்டு இருக்க வேண்டியதான், நகை கடைக்காரன் போட்டாவே அனுப்பியிருக்கான் அண்ணனுக்கு, ஆனால் வந்து அந்த போட்டா வந்து ஒழுங்காக வரமாட்டேங்குது. இப்போ நகை கடைக்காரன்கிட்ட போனால் அவன் அந்த போட்டாவை எடுத்து வச்சுருப்பான், அந்த போட்டா இருந்தப்போ தான் இருக்குது கச்சேரி அப்படின்னுட்டு இருக்காரு சக்திவேல். உடனே சக்திவேல் அம்மா சொல்கிறாங்க, டேய் இப்போ தான்டா அமைதியாக இருக்கீங்க, எதுவும் பிரச்சனை பண்ணிடாதாங்க அப்படிங்கிறாங்க. பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க சக்தியோட பையன், இந்த மாதிரி நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறாரு குமார். குமார் வேறு எதுவும் பிரச்சனை பண்ணிடாடா, அவன் தங்கச்சி அந்த வீட்டில் தான்டா வாழ்கிறா அப்படிங்க. எவன் தங்கச்சி, நம்ம வீட்டு சொத்தை போகிறான் வந்து ஆட்டை போட்டு போகிறாங்க, இவங்களா வந்து நம்ம சொந்தக்காரங்க, ஒரு காலத்தில் நம்ம அத்தையை ஏமாற்றி கூப்பிட்டு போனான் அந்த பாண்டியன், இன்றைக்கி வந்து என் தங்கச்சி ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டான் அந்த கதிர்,
இந்த நம்ம சொத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம நகைக்கு ஆசைப்பட்டு தான் கட்டியிருக்காங்க. இப்போ என்னன்னா நகையை வந்து உங்கள்கிட்ட நாசுக்காக வாங்கி அதை கொண்டு விற்றுருக்கான் அந்த பாண்டியன். சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேய் மானம் கட்டணும்ல அப்படின்னு கத்துறாங்க. உடனே ராஜோட சித்தி குமாரை என்ன நினச்சிட்ருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வலுன்னு வலுக்காங்க. வீட்டுக்குள்ள போடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்காங்க தூர போங்க அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாங்க நீ ஓவராக அங்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, போனது நம்ம வீட்டு நகை அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த வீட்டு நகை இல்லை, அவளுக்காக செஞ்ச நகையை அவங்க அம்மா கொடுத்துருக்குறாங்க, அவங்க அம்மாவோ அப்பாவோ கேட்கட்டும், நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்லிட்டாரு, ஏம்மா நீ கேட்குறது நீ பேசுறது தப்பு, இந்த வீட்டு நகை எப்படி அங்கே போகலாம், இதை விடவே கூடாது, டேய் வாடா அந்த நகை கடையில் என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. நேராக நகை கடைக்கு போகிறாங்க. போனாங்க வணக்கம் தலைவர் அப்படிங்கிறாங்க. இந்த நகை தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகையை காமிக்கிறாங்க. பார்த்தோன்னா முத்துவேல் எழுதுறாரு, இந்த நகையை வாங்க ஆசைப்பட்டு செஞ்சேனே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணீர் வடிக்கிறேனே, இனிமேலாம் ஃபீல் பண்ணக்கூடாதுண்ணே, நம்ம நடக்க வேண்டியதான் பார்க்கணும், அந்த பாண்டியனை நம்ம வெளுன்னு வெளுக்கம்னே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை கேஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஆமாடா தம்பி விடவே கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஃபோட்டோ வேண்டாம் காமிங்க, அந்த பாண்டியன் வந்தான் அப்படிங்கிறாங்க. அவர் பாண்டியனா என்னென்னு தெரியல, ஐடி கார்டு கொண்டு வரலன்னு சொன்னார், ஆனால் ஃபோட்டோ மட்டும் நைஸாக எடுத்தேன், ஏன்னா இதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. காமிக்கிறாங்க. அது வேற ஆளாக இருக்குது. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கானா யாருன்னு தெரியல, இது பாண்டியன் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒருவேளை அங்கே திருட்டு போகுது, அது திருட்டு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே ஒரு நாள் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதில் பேருக்குமானே அப்படிங்கிறாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே குமார் அங்கேருந்து ஃபோன் அடிக்கார், என்னப்பா அந்த பாண்டியன் ஃபோட்டோ எடுத்தீங்களா வச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. டே அவன் இல்லைடா, வேறு யாரோ இதை வந்து கொண்டு விற்றுருக்கான், அந்த ஃபோட்டோவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, யாருன்னு தெரில, ஆனால் பாண்டியன் வீட்டில் ஒரு நாள் களவு பூச்சி வச்சுன்னு சொல்லிட்டு வீடு வெளியே பின்னாடி கிடந்த பாத்திரம் காணலன்ட்டு கிடந்தாங்க. உங்கள் சித்தப்பங்காரன் வேறு சொன்னான், அதுவாக இருக்கும், அதனால் அவன் அடிச்சுட்டு போயிருப்பானோ அப்படிங்கிறாங்க. தெரியலையே அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் சொல்கிறார், நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம், நகை வந்து கொடுத்துருக்காங்க, அது எப்படியோ காணாமல் போயிருக்கு, ஆனால் நகை காணாமல் போனது பெரிய விஷயமா தெரியல, இல்லைன்னா வெளியே திருவிடா நினச்சிருந்தாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, சரி தம்பி இதை விட நகை நம்ம பணத்தை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து வாங்குறாங்க. உடனே ஏண்ணே இந்த நகை நம்மளுக்கு எதுக்குண்ணே, அப்படியே போட்டுமண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நம்ம வீட்டு நகை நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நகையை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே முத்துவேல் கொண்டு அவங்க வீட்டை மட்டும் கொடுக்குறாங்க. நகையை பத்திரமாயி பாண்டியன் தடவை வைக்கல, யாரோ ஒருத்தன் தடவை எடுத்துகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். வீட்டில் களவு பூச்சி வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஓடிச்சில்ல, அதில் யாரோ எடுத்து கொண்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஃபோட்டோவை காமிச்சிருக்காங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, யாருன்னு தெரில அப்படிங்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை காமிங்க அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ பார்க்குறாங்க. இவங்களும் நாங்களும் எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே யாராக இருக்கும் அப்படின்னுக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க பாட்டிக்கு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு தாகனமாக சொன்னால் பிரச்சனை இருமா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இந்த சரவணன் கட்டியிருக்காமல் நம்ம பொண்டாட்டியோட அப்பன் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு, ஆகா அப்போ அவங்க தான் வந்து வீட்டுக்குள்ளே கைவரிசை காட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்னோம்னா பிரச்சனையாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. உடனே சக்திவேல் எல்லாருமே சரிண்ணே நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. உடனே சக்திவேலோட பொண்டாட்டி சொல்கிறாங்க முத்துவேல் பொண்டாட்டிகிட்ட, இந்த மாதிரி இவங்க வந்து வெறப்பாகவே தான் இருப்பாங்களாக்கா, என்றைக்கு நார்மலாக மனுஷனாக மாறுவாங்க அப்படிங்கிறாங்க, அது ஒரு காலம் மாற மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்கள பெற்றவங்கள சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னடி என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வளர்க்கும்போது நல்ல பிள்ளையாக தான் வளர்த்தேன், உங்களுக்கு கல்யாணம் முடிச்ச போது இப்படி ஆகிட்டானுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மாமியார் சண்டை போட்டுகிட்டு இருக்க வேண்டாம், இங்கே நடக்கிறத பார்ப்போம், ராஜி நகை வந்து எப்படி போச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல, நம்ம ராஜியை போடணும் எல்லாருக்கும் கொடுத்தா அந்த நகை கடைக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்களே எவனை திருணும் அவங்க கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு, பிறகு எதுக்கு அந்த பேச்சை பேசியிருக்கீங்க கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னத்தை எப்படி சொல்கிறீங்க, சாதாரணமாக இவருக்கு தெரியாமல் நகையை கொடுத்தேன், அந்த பத்திரமா கேட்டோம் அந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க. அவன் என்ன பெரிய பிள்ளையா பீரோவில் வச்சுருப்பா, ஒரு திருட வந்து திருடும் போது அவளுக்கு என்ன தெரியும், விடு விடு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கமே வச்சுருக்கமே அப்படின்னு சொல்லி ராஜியோட சித்தி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ராஜியோட பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் நீ பெரிய சிபிஐ ஆஃபீஸரு, உனக்கு வந்து நடக்கிறதெல்லாம் தெரியும், சோறு பொங்க தெரியும், இப்படி வாய் பேச தெரியும், பெரியவங்ககிட்ட மரியாதை இல்லாமல் பேச தெரியும், வேறு என்ன தெரியும் உனக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை இதுதான் அத்தை ரொம்ப முக்கியம், இதில்னா இந்த வீட்டில் காலம் கழிக்க முடியாது, உங்கள் பையனை கட்டிட்டு நான்லாம் வாழுதோம்னா நீங்கள் வந்து எனக்கு தேசிய விருது கொடுத்துருக்கணும் தே அப்படிங்கிறாங்க. கொடுப்போம் தேசிய விருது கொடுப்போம் உனக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமேலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அம்மா. தங்கமேல் நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கம்மா, வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லடி, சவுண்டாக கேட்ட மாதிரி இருந்துச்சா தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் எங்கே இருக்க நினச்சி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ உன் மாமனார் வீட்டில் தானே இருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இந்த நாள் விருந்து கூப்பிட்டு போனேன் சித்தப்பா வீட்டில் அப்படி. ஆமாம் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா அப்படிங்கிறாங்க. மாமாட்ட இப்போ தான் பேசினேன், அத்தையும் பேசினாங்க அப்படிங்கிறாங்க. சரி அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. என்னம்மா பிரச்சனை அப்படிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. எங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறாங்க. சரி எப்படி இந்த நகை வந்துச்சு அது வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அது எதுக்குங்க உங்களுக்கு நகை வந்துச்சுல, என் ஃப்ரெண்டு தந்தா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு உங்களுக்கு யார் அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி தந்தான்னு வச்சுக்காங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே
சரி ரைட்டு ஏதோ ஒன்று பண்ணுற, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேறேன். பண்ணால் எனக்கு நீ பண்ணதை வச்சா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ கடனை கொடுத்துட்டோம், இப்போ இந்த மீதி தொகையை என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த மீதி தொகையை நம்மளுக்கு வேலை இருக்குது, சின்ன பிள்ளைக்கு வந்து சுத்தமாக எதுவும் நகையுமே இல்லை, இதை போய் 2 கம்மல் எடுத்து வாங்க அப்படிங்கிறாங்க. 1,50,000 இருக்குல்ல, 1,50,000 வச்சு கம்மல் வேறு ஏதாவது எடுத்துப்போம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, ஒரு பவுனில் ஒரு கம்மல் எடுங்க, 1,00,000 சின்னதாக ஒரு 2 பவுனில் ஒரு செயின் வாங்கி கொண்டு போடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே நகை கடைக்கு போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி ஒரு கம்மலும் செயினும் வேணும்னு கேட்குறாங்க. உடனே நகை கடைக்காரர் கேட்குறாங்க, அன்றைக்கி இந்த நகையை விற்கிங்க, இன்றைக்கி வேறு வாங்குறீங்களே, நீங்கள் யார் என்ன வரும் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் வந்து பெரிய பில்டப்பில் எனக்கு இந்த ஊர், இந்த இடம், என் பேர் இது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவர் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நகையை கொடுத்து அனுப்பிடுறாரு. உடனே முத்துவேலுக்கு ஃபோன் அடிக்காங்க. நான் சென்னைக்கு நகையை திருடி கொண்டு இங்கே விற்றாமல அவன் வந்தால் மறுபடி அந்த பணத்தை வச்சுக்கிட்டே வேறு ஒரு 2 பவுன் நகையும் ஒரு கம்மலும் வாங்கிட்டு போயிருக்காரு. ஒரு 2 பவுனில் ஒரு செயினும் ஒரு கம்மலும் வாங்கிட்டு போயிருக்காரு. அவர் அட்ரஸை அவர்கிட்ட வாயிலே போட்டு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை சொல்கிறாரு. அவன் பேர் இது அப்படிங்கிறாங்க. சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சக்திவேல் சொல்கிறாங்க. சக்திவேல் நம்ம நகையை வந்து எடுத்துகிட்டு போனோம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான், நகை கடைக்காரர் அட்ரஸ் வாங்கிட்டாரு எப்படிண்ணே அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அதே கடையில் ஏதோ நகை எடுக்க வந்தானா, அட்ரஸ் வாங்கி வச்சுருக்காரு, நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே இதை யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம்னே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமாரை கூப்பிட்டு நேராக போகிறாங்க. அங்கே போகும்போது தான் அட்ரஸ் பார்க்கும்போது தான் போகிறாங்க. இது யார் அப்படின்னு பார்த்தா தங்கமயிலும் சரவணனும் கல்யாணம் முடிஞ்ச டிஜிட்டல் போர்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி அப்படியே இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த போர்டு இங்கே இருக்க யார் அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டு பொண்ணை தான் அந்த பையன் கட்டியிருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இவங்க வந்து அப்போ பாண்டியன் சம்மந்தார் தானே அப்படிங்கிறாங்கன்ட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. உடனே ஆமாண்ணே, எவனாக இருந்தால் நம்மளுக்கு என்ன, நம்ம நகையை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. முத்துவேல் சொல்கிறாங்க, இது தப்பாக போயிடும், அவன் வீட்டில் உள்ள நகையை அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஆனால் வந்து இதை வந்து நம்ம அசிங்கப்படுத்தணுமே தவிர்த்து நம்ம வந்து இவன்ட்ட பிரச்சனை பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே நீங்கள் வந்து எதையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, இப்போ வந்து என்னென்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இதை நம்ம பண்ணித்தான் ஆகணும். அந்த பாண்டியன் நம்மளை பல வகையில் அசிங்கப்படுத்திட்டான், நம்மளை அவனை அசிங்கப்படுத்தணும்னு இருக்கணும்ல தம்பி, இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. உடனே ரொம்ப சவுண்டாக சக்திவேலையே கஞ்சிக்கு வழி இல்லாதவனுங்களா, அடுத்த வீட்டு பொண்ணை வந்து எப்படியாவது ஆட்டையை போட்டு வா, அவங்க வீட்டில் உள்ள நகையெல்லாம் ஆட்டையை போட்டு வா, அதை நம்ம வச்சுருக்கோம், நம்ம கல்யாணம் நம்ம வந்து ஒரு இடத்துல சம்மந்தம் பண்ணுவோம், அந்த சம்மந்தாரன்னு திருட விடுவோம், அது திருடின பொருளை வந்து விற்க சொல்லுவோம், அந்த பணத்தை வாங்கி செலவு பண்ணணும்னு சொல்லி தான் அலையானுங்களா அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. உடனே பாண்டியனை இவங்க பார்த்து பேசுகிறாங்க, இந்த கதை எப்படி நடந்திருக்கு, இவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து பார்க்குறாரு. டேய் உன்னை தாண்டா, எங்கள் வீட்டில் உள்ள நகையும் மருமகளை எட்டு வர சொல்லியிருக்கேன், எடுத்து வந்து அதை நீ காணாமல் போன மாதிரி காமிச்சு நீ உன் சம்மந்தாரை வச்சு இது விற்று பணமாக்குதியோ அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. டேய் மரியாதையாக பேசு அப்படின்னுட்டு இருக்காங்க. என்னடா உனக்கு மரியாதை, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுதா, நீங்களாம் மனுஷனாடா, உழைச்சி சாப்பிடணும்டா, கடைலாம் பேருக்கு தான் வச்சுருக்கியா, அப்போ கடையில் வந்து உண்மையிலே நியாயமாக வியாபாரம் பார்க்கலையா, மக்களை ஏமாற்ற தான் ஏதோ வச்சுருக்கியா அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்துடலாம் சக்திவேல் பேசுகிறாரு. உடனே முத்துவேல் நிற்கிறாங்க. மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிற, உனக்கெலாம் என்னடா மரியாதை, எங்ககிட்டே வேலை பார்த்து எங்கள் கடையிலே வேலை பார்த்து எங்ககிட்டே ஒரு வாய் கஞ்சி குடிச்சு எங்கள் தங்கச்சியே வந்து கூட்டி போய் கல்யாணம் முடிச்சுட்டு எனக்கு முன்னாடியே இடத்த வாங்கி நீ வீடு கட்டி எனக்கு போட்டியாக கடை வச்சுக்கிட்டு நீ வந்து இருப்ப, நான் அதை பார்த்துட்ருக்கணுன்னே உன்னை நான் மச்சினானு நினைக்கணுமோ, நீ எனக்கு என்றைக்குமே எனக்கு எதிரி தான்டா அப்படிங்கிறாங்க. உடனே அவரு சொல்கிறாரு, பாண்டியன் சொல்கிறார், நீ எனக்கு என்ன எதிரி தான், என் பையன் வந்து உன் வீட்டில் வந்து விருப்பமெல்லாம் நம்ம கல்யாணம் முடிச்சிருக்கலாம், அதை தவிர எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. என் தங்கச்சி என்றைக்கு உன்னை கெட்டு போனாலும் அன்றைக்கே அவளை வேண்டாம்னு எழுதி கொடுத்த மாதிரி மனசில் எழுதி கொடுத்தாச்சு. என் அண்ணன் மகன் என்றைக்கு வந்து எங்களை வேண்டான்ட்டு போனாலும் அண்ணனோட அவன் முடிஞ்சது. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் இருக்கிற ஒரே பையன் குமார் மட்டும்தான் அப்படின்ட்டு இருக்காங்கப்பா. இவங்கெல்லாம் என்ன பேச்சு, நம்ம பொருளை திருடிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே வைப்போம்பா அப்படிங்கிறாங்க. உள்ளே வைப்பியா, உள்ளே வச்சுப்பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கதிருக்கு சவுண்டுக்கு வெளியே சவுண்டாக கட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் ஓடி வராங்க, இங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இவ்வளோ நாளும் சும்மா இருந்தாங்க, இப்போ மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா, ஏங்க வாங்க வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. நம்மளை திருடன்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணே, என்ன எப்படி வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னென்ன பேசிகிட்டு இருக்கியா, மூத்த மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கியா கொஞ்சம் சம்மந்தி, அவன் வந்து நாங்கள் வச்சுருக்க நகையை வந்து திருடி கொண்டு கடையில் விற்றுருக்கான் அப்படிங்கிறாங்க. அதே எப்படின்னு அவங்க வீட்டில் வந்து திருட முடியும் அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் திருட முடியாது, என் பொண்ணுக்கு எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு கொடுத்த நகையை திருட்டு போயிருக்கு, அந்த நகையை திருடி கொண்டு விற்றுருக்கான் அப்படிங்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறாங்க. ராஜை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ராஜை கூப்பிட்றாங்க. உடனே சக்திவேலனே
சக்திவேல் சொல்கிறாரு முத்துவேல்கிட்ட நகையிட்டு வந்து காமிக்காங்க. இந்த நகை ராஜி இது நான் உங்கள் அம்மா உனக்கு வந்து ரிட்டன் தந்தாளா அப்படின்னு கேட்காங்க. ஆமாப்பா அப்படிங்கிறான். அப்பான்னு கூப்பிடாத, கொடுத்தாளா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதை வந்து உன் வீட்டிலேருந்து எப்படி நகை கடைக்கு போச்சு அப்படிங்கிறாங்க. நகை கடைக்கு எப்படி போகும், பீரோவில் கருக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் போய் பார்க்குறாங்க. பீரோவில் நகை இல்லை. ஆமாம் நகை இல்லை அப்படிங்கிறாங்க. நகை அங்கே இருக்காது, நான் வேங்கின கடையிலே கொண்டு விற்றுருக்காங்க. அதை விற்றது யாருன்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. உங்கள் சம்மந்தார் தான், அந்த பணத்தை விற்றுக்கொண்டு உங்கள்கிட்ட தான் கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறார் சக்திவேல். ஏய் அந்தளவுக்கு சீப்பான ஆள் நான் கிடையாது அப்படி இப்படின்னு ரொம்பவே பேசுகிறாரு பாண்டியன். பாண்டியனுக்கு ரொம்பவே இதாக இருக்குது. அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. வாய்ப்பே இல்லையா, அந்த செல்ஃபோனில் ஃபோட்டோ யார் இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. நகையை கையில் கொடுத்த மாதிரியே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறாரு தங்கமயில் அப்பாவை. அதனால் கிடக்காரு. அதை காத்தோன்னே பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. ஷாக் ஆகிட்டு கோமதி இங்கே பாரு அப்படிங்கிறாங்க. கோமதியும் பார்க்குறாங்க. என்னங்க இது தங்கமயில் அப்பா தான் அப்படிங்கிறாங்க. உடனே இது எல்லோரும் பார்த்துட்டு வாயை பொத்துறாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதிருக்கு சரியான கடுப்பாகுது. நம்ம வீட்டுக்குள்ளே அவர் வரலை, எப்படி அவர் நகை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காரு. ஓஹோ தங்கமயில் அம்மா வந்துச்சு அப்போ எடுத்துகிட்டு போலே அப்படின்னு சொல்லிட்டு உள் வீட்டுக்குள்ளே இப்படி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஏம்மா பாருங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு டென்ஷன் ஆகிறாங்க. டேய் நடிக்காதடா அப்படிங்கிறாரு குமார் கதிரை பார்த்து. நீங்கள் எல்லாமே நகையை எடுத்து கொண்டு கொடுத்து விற்று சாப்பிட்றதுக்கு பண்ணியிருக்கீங்க, இப்போ தெரிஞ்சோன்னா நடிக்கிறீங்க, நல்லவங்க வேஷம் போடுறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன்னு சொல்கிறாங்க. உண்மை எதுவும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவங்க நாங்கள் கிடையாது அப்படிங்கிறாங்க. எங்கள் பொண்ணு வந்து வரையில் வந்து நகையோட ஓடி வந்தாலும் அவன் பையன் கூப்பிட்டான் வச்சான் அப்படின்ட்டு இருக்காங்க. பாண்டியனுக்கு சரியான கோபமாகுது கதிரால். கதிர் உன்னால தான் இன்னும் அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கதிரை விழுன்னு விழுக்காரு. இதை பார்த்த குமாருக்கு பயங்கர சந்தோஷம். விழுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையப்பா எண்ணி அடிக்கல, எண்ணியை வந்து என்னென்னு பண்ணிட்டு போங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த நகையை வந்து தங்கமேல் அப்பா எப்படிப்பா எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் பாண்டியனுக்கு சொல்லுன்னு வருது, நம்ம வீட்டு நகையை அவர் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தங்கமயில் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே இவரில் அடிக்காரு. சரி சரி நம்ம ஒன்றும் தெரியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சம்மந்தியா என் வீட்டில் உள்ள நகை எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டு நகை எப்படி சம்மந்தி என்கிட்ட வரும், என் மகா நகையை தான் நீங்கள் கொண்டு பேங்கில் லாக்கரில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பேங்க் லாக்கரில் வச்சுருக்கோமா, எங்கள் வீட்டில் நீங்கள் தான் இருந்தீங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே ராஜுக்குள்ளே நகையை எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அவங்க ரொம்பவே ஷாக்கர். சம்மந்தி நான் எடுக்கல வைக்கல அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நீங்கள் எடுத்துருக்கீங்க, எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துருக்கீங்க, அவர் ஒரு நகைக்கடையில் விற்றுருக்காரு, அந்த நகைக்கடைக்காரர் வந்து விற்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு, அந்த ஃபோட்டோவே உங்களுக்கு அனுப்புகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்புகிற ஃபோட்டோவை அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பினோடனே இதை பார்த்தோன்னே தங்கமயில் அம்மா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. எங்கே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ எப்படி அவங்களுக்கு போச்சு அப்படிங்கிறாங்க. எங்கே ஒரு நகை உங்களுக்கு ஒன்று தந்தோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அது அந்த ராஜுபுள்ள நகை தான் அப்படிங்கிறாங்க. ராஜுபுள்ள நகையா, நீ வாங்கியிருந்தியா அப்படிங்கிறாங்க. வாங்கலைங்க, அவளுக்கு தெரியாமல் திருடி இருந்தேன், அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க அப்படின்னு. தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுது, இன்னும் நம்ம பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. அதை நினச்சி தாங்க பயமாக இருக்குது. இப்போ அவங்க தான் ஃபோன் அடிக்கிறாங்க, இப்போ என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. என்ன செய்யனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த தங்கமயில் வாழ்க்கையில், பாண்டியன் என்னெல்லாம் செய்ய காத்திருக்கார் அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.